ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு இங்கே வந்து செம்மையாக குளிருதுங்க ஹானஸ்ட்டாக. ஸோ ஏதாவது வந்து பொரிச்சு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து ஏதாவது காரமாக சாப்பிட்லான்னு தோணுது. பட் அதுக்காக இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு கீரை பக்கோடாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சுட சுட அந்த பக்கோடாக்கும் காஃபிக்கும் அந்த மழையிலையும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு கீரை பக்கோடா காட்டுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை பக்கோடாவுக்கு நாங்கள் நிறையவே கீரை சேர்க்க போகிறோங்க. நான் நிறைய கீரை கொஞ்சம் வெங்காயம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பாலக்கீரை, அப்புறம் வெந்தயம், அப்புறம் இது வந்து சோம்பு கீரை, அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய கொத்தமல்லி, புதினா, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கீரையில் நீங்கள் பக்கோடா பண்ணிக்கலாங்க. எனக்கு இன்றைக்கி இவ்வளோ வெரைட்டி கீரை போதும்னு பட்டுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ கீரை தான் நாங்கள் வந்து நல்லா பக்கோடா பண்ண போகிறோம். அவ்வளோ சத்தாக இருக்கும். நீங்கள் பக்கோடா சாப்பிட்டாலும் நல்லது சாப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ நான் வந்து இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் வந்து நான் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய கீரை சாப்பிட்றோம் இல்லையா, இதுக்கு ஓமம், அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, இவ்வளோ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் வந்து இந்த கீரையில் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் விடுறதுனால கீரையிலையும் தண்ணி வருங்க நல்லா. ஸோ நீங்கள் வந்து அது போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு இன்றைக்கி நிறைய கீரைனா எங்களுக்கு ஜீரணத்துக்கு அது நல்லது. அப்புறம் 1 கப் கடலை மாவு ஃபஸ்ட்டு அதை போட்டு தண்ணியே ஊற்றாமல் நாங்கள் அதை பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. டோட்டலாக வந்து எங்களுக்கு 2லேருந்து 3 கப் கடலை மாவு வேணும். ஸோ நான் தண்ணியே ஊற்றாமல் பாருங்கள் இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு என்னமோ தோணுச்சு இன்னும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ இன்னொரு கப்பும் சேர்த்து நான் இன்னொரு வாட்டி பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் பக்கோடாக்கு வந்து எப்போவுமே ரொம்ப கடலை மாவு போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பார்த்து போட்டு தான் பண்ணால் தான் உங்களுக்கு பக்கோடாவில் மாவு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ பாருங்கள், நான் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு. பட் எண்ணெயை காய வச்சுட்டேன். என்னென்னா எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. நான் வந்து என்னோடய பக்கோடாவில் வந்து சோடா எதுவும் சேர்க்க மாட்டேன். ஸோ நான் என்னோடய இதுக்கு வந்து ஸ்டைல் என்னென்னா நல்ல சூடாக எண்ணெய் காஞ்ச எண்ணெயை நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஊற்றிப்பேன். ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சர்ன்னு அது விழும். அந்த சூட்லேயே அதை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பக்கோடா எண்ணெயும் குடிக்காது. அட் த சேம் டைம் சோடா போட்ட மாதிரி உங்களுக்கு அவ்வளோ புஸ்னு வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் வச்சாலும் கூட உங்களுக்கு வந்து உங்கள் பக்கோடா வந்து கிறிஸ்பினஸ் போகாதுங்க. இதுதான் ட்ரிக். ஸோ நோ சோடா, ஒன்லி ஆயில். ஸோ அது எண்ணெயை போட்டுட்டு நான் வந்து இன்னொரு கப் மாவும் போட்டு நான் இது கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க வந்தால் போதும், அவ்வளோ போதுங்க. இப்போ சூடான எண்ணெயில் நீங்கள் எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ வந்து பக்கோடாவை போட்டு நல்லா பொரித்து எடுத்து இங்கே சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பாலும் இந்த பக்கோடா ஒரு 2-3 கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து ஈவினிங் டின்னர் மட்டும் தாங்கும்னு எனக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குங்க. வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி கீரை பக்கோடா செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. அண்ட் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள். நான் காட்டுறவங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். இந்த ஹோல் ப்ராசஸில் நான் எங்கேயும் தண்ணி சேர்க்கலைங்க மாவுக்கு. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கீரை வேணால் சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை அந்த கீரை இல்லைங்க. என்ன கீரை வேணால் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு கம்மியாக போட்டால் கூட பண்ணலாம். பட் எனக்கு இது கரெக்டாக பதம் இதுதான் கரெக்டு. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா உங்களுக்கு சூப்பரான கீரை பக்கோடா ரெடிங்க. வீட்லேயே செஞ்சு அட்டகாசமாக சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அவ்வளோ மொறுன்னு, அவ்வளோ பொன்னிறமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது நாங்கள் வந்து சுட காஃபிக்கும் ஒரு 4-5 பக்கோடா வச்சு சாப்பிட்டா அப்பா தேவாமிர்தங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிலையோ இல்லை ஒரு நல்ல வீடியோவிலோ
நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.